மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பாசிட்டிவ்லி ரிவர்ஸ் டிராமாவோட 4th எபிசோட் வந்து நம்ம பார்க்கலாம். எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆஃப்டர் டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் எல்லாரும் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. இன்னைக்கு வந்து நான் செகண்ட் சேனல்ல அந்த டிராமா வந்து அப்லோட் பண்றேன். ரீகேப் வீடியோ தான் அப்லோட் பண்றேன். விசிட் பண்ணாதவங்கள விசிட் பண்ணி வந்து பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காச்சும் தெரியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க நம்ம இப்ப இந்த டிராமாக்குள்ள வந்து போயிடலாம். ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ட்ரீம் வந்து வருது போல. எல்லாரும் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன், நீங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி பாட்டுலாம் பாடி டான்ஸ்லாம் ஆடுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ட்ரீம் வந்து வருது நம்ம ஹீரோயினிக்கு. அவங்க டக்குன்னு எழுந்து உட்காந்துக்கிறாங்க. எழுந்து உட்காந்துன்னே அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடுது போல. அவங்க போய் வாமிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து வராங்க. என்ன மார்னிங் சிக்னஸா அப்படின்னு உடனே ஆமா ஆமா அப்படின்னு உடனே அவங்க ஃபுட் வந்து கொடுக்குறாங்க. நீ எப்போ ஃபுட் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி ஹீரோயினி கேட்கறாங்க. நான் எங்க ஃபுட் வாங்கிட்டு வந்தேன், நீ தான் ஆர்டர் பண்ண நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. ஹீரோயினி நான் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னா அவங்க பாஸ் தான் இதை வாங்கி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க. நேத்து நைட் உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. லாஸ்ட் எபிசோட்ல அவங்க 2 பேரும் வாமிட் எடுத்துட்டு முழிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு முடிச்சாங்க. அந்த சீன் வந்து நம்மளுக்கு கண்டினியூ பண்றாங்க. நம்ம ஹீரோயினி வாமிட் பண்ற மாதிரி வந்தோடனே எல்லாரும் ஷாக்கிங்கா வந்து பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல தான் அந்த ஜூனியர் பொண்ணு வந்துட்டு அவங்க வந்து போர்க் சாப்பிட்டாங்க இல்லையா, அது வந்து வேக வைக்காத சாப்பிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ இவன் நடு ரோட்ல வாமிட் எடுக்கிறது நீங்களா பார்க்க போறீங்களான்னு கேட்டோடனே எல்லாரும் ஆளுக்கு வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோட செக்ரட்டரி எல்லாரையும் கூட்டிட்டு போயிடறாங்க போல. ஹீரோ பக்கத்துல தான் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் போய் கார் எடுத்துட்டு வரேன்னு ஹீரோயின் இல்ல இல்ல நான் நல்லா தான் இருக்கிறேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அவங்களாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே அதனால தான் எனக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு ஹீரோயினி வந்து சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு ஹீரோ சொன்னோடனே நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்ன சொல்ல வந்தீங்கன்னு ஹீரோயினி கேட்டோடனே குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு ஹீரோயினி அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே, நீ இப்ப நல்லா தானே இருக்கிற, ஷூராவா அப்படின்னு ஹீரோ வந்து கேட்கிறாரு. ஹீரோயினி நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. அதை வந்து நம்ம ஹீரோயினி யோசிச்சு பார்த்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு மூஞ்சி வந்து மாத்துறாங்க. அப்படியே அவங்க வந்து மாறிட்டாலும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து சொல்றாங்க. இப்ப நீ என்ன யோசிச்சிருக்க, இந்த குழந்தைய வச்சுக்க போறியான்னு அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து ஆமா நான் இப்ப அதுதான் டிசைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஹீரோயினி சொல்றாங்க. ஓ சூப்பர், அப்ப நான் உனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோயினி ஆமான்னு சூப்பர் சூப்பர், நம்ம அந்த குழந்தைக்கு ஒரு நிக் நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏதோ நிக் நேம் எல்லாம் வந்து வைக்கிறாங்க நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்ட். அப்புறம் ஹீரோயினி வந்துட்டு ஏதோ கடைசியா ஒரு பேர் வச்ச உடனே 2 பேரும் ஹாப்பியா வந்துட்டு ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் வாமிட் வந்தது போல அவங்க ரெஸ்ட் ரூம்க்கு வந்து போயிடறாங்க. அப்புறம் ஆபீஸ்ல வந்து நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ தேங்க்ஸ்ன்னு சொல்லி மெசேஜ் வந்து போறாங்க. உடனே ஹீரோ என்ன மெசேஜ் பண்றாருன்னா, நான் சாப்பிட்டு மிச்சம் இருந்துச்சு அதனால தான் உனக்கு வந்து கொடுத்து விட்டேன், மத்தபடி தேங்க்ஸ் சொல்றதுக்குள்ள இதுல ஒண்ணும் இல்லைன்னு மெசேஜ் பண்றாரு. ஹீரோயினி அதானே பார்த்தேன், இவன் போய் இறங்கி வரவனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ நியூ இட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லி ஹீரோக்கு வந்து மெசேஜ் பண்ணி விட்டுறாங்க. அவங்களோட கொலிக்கு வந்து நீங்க நல்லா தானே இருக்கீங்க, நேத்து வந்து உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் சேடா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு போறாரு. ஹீரோயினி என்னது மீண்டு போனது எனக்கு கொடுத்தாரா, ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி வந்து புலம்பிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இப்பல்லாம் நம்மளுக்கு மெசேஜ் வரலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா மெசேஜ் ஓபன் பண்ணி பார்த்தா எனக்கு தெரியும் ஹீரோயினி மெசேஜ் போட்டிருக்காங்க. என்ன உனக்கு தெரியுமா, எதுக்காக இவ இப்படி மெசேஜ் போட்டிருக்கான்னு சொல்லி அந்த குழந்தையோட போட்டோ எடுத்து பார்த்துட்டு இங்க பாரு குட்டி பையா, உங்க அம்மா எதுக்காக இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிருக்கா அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அந்த செக்ரட்டரி எட்டி பாக்குறாரு. ஹீரோ என்ன அப்படின்னு உடனே குழந்தையோட ஹார்ட் பீட் கேட்டோடனே நீங்க டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டீங்க போலயே அப்படின்னு செக்ரட்டரி கேட்ட உடனே ஹீரோ அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. நான் வேணா அப்பாவா இல்லாத இருக்கலாம், பட் என் சிஸ்டர் குழந்தைக்கு நான் நிறையவே செஞ்சிருக்கேன், எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. இப்போ மார்னிங் சிக்னஸ் வந்து எப்படிலாம் இருக்கும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மார்னிங் சிக்னஸ் பத்தி எல்லாம் ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து அவங்க ஆரஞ்சு சாப்பிடணும். ஆரஞ்சு சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த சிக்னஸ் எல்லாம் போயிடும். இதுல வந்து ஐஸ்கிரீம் ஜூஸ் ஏதோ அவர் வந்து சொல்றாரு. ஹீரோ சூப்பர் அப்படின்னு சொல்லி கை தட்டாரு. எதுக்கு இப்ப கை தட்டுறீங்க, இல்ல நீங்க சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, சரி போங்க போங்க ஆரஞ்சு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ போய் ஹீரோயினி ஸ்டாப் பண்றாங்க. எனக்காக தான் வெயிட் பண்றீங்களான்னு ஹீரோயினி கேட்டோடனே அப்படிலாம் கிடையாது, உனக்கு ஏதாச்சும் பிடிக்குமா அப்படின்னு ஹீரோ வந்து கேட்கறாரு. ஹீரோயினி என்ன கேட்டுட்டு இருக்கீங்க, உனக்கு ஆரஞ்சு பிடிக்குமா, ஆரஞ்சு சாப்பிடணும் போல இருக்கான்னு ஹீரோ கேட்கறாரு. ஹீரோயினி ஆரஞ்சுல எனக்கு சுத்தமா பிடிக்காது, எதுக்கு இப்போ வளரிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயினி கேட்ட உடனே அந்த சைடு செக்யூரிட்டி ஃபுல்லா ஆரஞ்சு பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு போல. ஹீரோ வந்து கியூட்டா சிக்னல் வந்து காமிக்கிறாரு, அவர் எடுத்துட்டு போயிறாரு. ஹீரோயினி காலையில என்னோட டைம் வந்து கெடுக்காதீங்க, எனக்கு மீட்டிங் இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிருக்கு. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்காது எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி வந்து சொன்னீங்க செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி ஹீரோ திட்டிட்டு ச்சே அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த இடத்துல இருந்து வந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோயினி வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்ண வராங்க. அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி டைம்ல நீ மசாஜ் எடுத்துக்கினா உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா வந்திருக்கும், என்னோட பேர்ல நீ போய் மசாஜ் எடுத்துக்கோ. ஏன்னா அவங்க ஹோட்டல்ல தான் ஒர்க் பண்றாங்க போல.
என்னோட பேர்ல போய் நீ மசாஜ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து குடுக்குறாங்க. ஹீரோயினி அவங்களோட பேர்ல போய் மசாஜ் எடுத்துட்டு இருக்கும்போது, பக்கத்து பெட்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அம்மா தான் மசாஜ் எடுத்துட்டு இருக்காங்க போல. அவங்க இருமுன உடனே ஹீரோயினி வந்து அந்த லேடி கிட்ட சொல்லி கொஞ்சம் கோல்ட்னஸ் வந்து கம்மி பண்ணுங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஓகேன்னு அவங்க கம்மி பண்றாங்க. உடனே நம்ம ஹீரோவோட அம்மாக்கு வந்து இவங்கள புடிச்சுது. என்ன இவ்ளோ பொலைட்டா இருக்குது இந்த பொண்ணுன்னு அப்படியே வந்து பேச்சு குடுக்குறாங்க. பேச்சு குடுத்துட்டு உனக்கு வயசு என்ன? உன் பேர் என்ன? அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. நம்ம ஹீரோயினி தான் இப்ப அவங்க ஃப்ரெண்ட் பேர்ல வந்திருக்காங்க இல்லையா? அத வந்து சொல்லி விட்டுறாங்க போல. அவங்க வந்து சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அந்த ஹோட்டல்ல யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது கரெக்ட்டா ஆன் வந்து கேட்கறாங்க. "எதுக்கு தம்பிக்கு தான் நீங்க வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு. "இல்ல, இல்ல நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எழுந்து போயிர்றாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல தான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி வந்துட்டு ஒரு பிரசன்டேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி எல்லாரும் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினிக்கு வாமிட் வர மாரி மறுபடியும் இது போல. "போ" அப்படின்ன உடனே ஜூனியர் பொண்ணு சமாளிச்சுட்டு, "போர்க்க தான் அவங்க மறுபடியும் சொல்ல வந்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினியால சுத்தமா முடியறதே இல்ல. அதுக்கப்புறம் எல்லாரும் டீமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது டீம்ல ஒருத்தருக்கு வந்து குழந்தை இருக்குது பாரு. என் செகண்ட் குழந்தை இருக்கிறான் பாரு. திடீர்னு அழுந்துட்டே இருந்தான். எதுக்குடா இவன் அழுவுறான்னு சொல்லி பார்த்தா, ஹெல்மெட்ட கழட்ட முடியல. அதுக்காக அழுந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசி சிரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி அழ ஆரம்பிச்சுறாங்க. எதுக்காக நீங்க அழுறீங்கன்னா, இல்ல இல்ல இந்த டிராமா ரொம்ப எமோஷனலா இருக்குதுன்னு ஹீரோயினி வந்து அழுந்துட்டே போயிடுறாங்க. அவ்ளோ சேடாவா நான் ஸ்டோரி சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினி அழுந்துட்டே போறத நம்ம ஹீரோ வந்து பாத்துறாரு. உடனே ஜூனியர் பொண்ணு வந்து ஹீரோ வந்து கூப்பிடுறாரு. எதுக்காக நீங்க கூப்பிட்டீங்க? கம்பெனில நம்ம 2 பேரும் வந்துட்டு சித்தப்பா, பொண்ணுன்னு தெரியக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு ஜூனியர் பொண்ணு வந்து கேக்குது. அதுக்கெல்லாம் நான் கூப்பிடல. உன் மேல அக்கறை எடுத்து தான் நான் கூப்பிட்டேன் அப்டின்னா. சும்மா சொல்லாதீங்க. மேனேஜர்க்காக தானே என்கிட்ட பேச வந்தீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்படிலாம் கிடையாது. நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னோனே, ஓவரா பண்ணாதீங்க சித்தப்பா. நீங்க சொல்லுங்க என்னன்னு ஃபர்ஸ்ட் அப்படின்ன உடனே, சரி வா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ஏதோ ஒரு சீக்ரெட் வந்து சொல்றாரு போல. ரெஸ்ட் ரூம்ல நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கும்போது அந்த ஜூனியர் பொண்ணு வந்து கேக்குது. மார்னிங் சிக்னஸ்னால தான் இப்படிலாம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கா? என்கிட்ட சொல்லுங்க. மதியானம் லஞ்ச் மெனு என்னதான் கேட்டிருக்காங்கன்ன உடனே, ஹீரோயினி ஜம்பு அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிர்றாங்க. நம்ம ஹீரோ இருக்கிறதுலே சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல பெஸ்ட்டா சமைக்கிற ஒரு செஃப் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து சமைச்சு, நம்ம ஹீரோயினிக்காக ஆஃபீஸ்ல இருக்கிற மொத்த பேருக்கும் அவர் வந்து சர்வ் பண்றாரு போல. நம்ம ஹீரோயினி அத பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயினிக்காக அவரு வந்துட்டு அந்த லாப்ஸ்டர் வந்து எடுத்து வைக்கிறாங்க. பட் ஹீரோயினிக்கு வாமிட் வருதுன்னு மறுபடியும் வந்து போயிர்றாங்க. ஹீரோ செக்ரட்டரி கிட்ட சொல்றாரு, "நான் எவ்வளவுதான் பிரஷர் போட்டாலும் அவரோட மார்னிங் சிக்னஸ் போவே போவாது போலயே" அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, "அதுக்கு நீங்க இன்னும் நெறைய எஃபோர்ட் போடணும் சார்" அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ஜூஸ் வந்து பண்றாரு. சிரப் மாரி ஏதோ ஒண்ணு பண்றாரு போல. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தானே எஃபோர்ட் போட சொன்னீங்க. இது குடிச்சானா காலைல சிக்னஸ் வரதெல்லாம் அவருக்கு போயிடும். கொஞ்சம் பிரிஸ்கா இருப்பா" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு அவரே வந்து பண்ணிட்டு இருக்காரு. "சரி நீங்க பண்ணுங்க. நான் கிளம்புறேன்னு" செக்ரட்டரி சொன்னேன். "என்ன கிளம்புறீங்க? நீங்க தானே எஃபோர்ட் போட சொன்னீங்க. வந்து ஒழுங்கா என் கூட பண்ணுங்கன்னு" ஹீரோ வந்து சொல்றாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ் தான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி அடிக்கடிக்கு வாமிட் வந்துட்டே இருக்குது இல்லையா? எல்லாரும் நம்ம ஹீரோயினி பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருக்கும்? அவங்களுக்கு ஏதாச்சும் வைரஸ் ஃபீவர் இருக்குதா? இல்ல அவங்களுக்கு லிவர் போயிடுச்சா? அப்படிங்கிற மாரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஜூனியர் பொண்ணுக்கு மட்டும் தானே அந்த உண்மை தெரியும். அவங்க மட்டும் அப்படியே திக்கி திணறிட்டு இருக்காங்க. யார்கிட்டயும் உண்மைய சொல்லாத. இந்த சைடு மின்னு வந்து காமிக்கிறாங்க. மின் வந்து நம்ம ஹீரோயினி சொன்னதையும் வந்து யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. மீட்டிங்ல வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லாத வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரி நம்ம ஹீரோயினிய மீட் பண்ணலாம்னு சொல்லி வரும்போது, அவங்களோட கோவொர்க்கர் கிட்ட வந்து பேசுறாங்க. "ஓஹோ! நீங்க மேனேஜர் தானே பார்க்க வந்தீங்க. எனக்கு தெரியும் நீங்க 2 பேரும் குளோஸா இருக்கிறீங்கன்னு." "அப்படிலாம் கிடையாது" அப்படின்னு சொல்லி மின் சொல்றாரு. "அவங்க இப்பலாம் ரொம்ப சிக்கா இருக்காங்க. உங்களுக்கு தெரியாதான்னு?" சொல்லி கேட்டோனே, மின் "இல்ல, இல்ல எனக்கு தெரியாது. இப்ப எங்க அவ?" அப்படின்னா, "தெரியல. அவ ரொம்ப சிக்கா இருந்தா காலையிலன்னு" சொல்லி கோவொர்க்கர் வந்து சொல்றாங்க. நம்ம மின் வந்து யோசிச்சுட்டே வந்திருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோயினி கிட்ட போய் ஏதோ ஒரு ஜூஸ் வந்து குடுக்குறாரு. "ஹீரோயினி இப்ப என்ன திட்டுறதா இருந்தா தயவு செஞ்சு திட்டாத. நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன்" அப்படின்னு ஹீரோயினி சொல்றாங்க. "உன்ன திட்டுறதுக்கு நான் எதுக்கு வந்தேன்? உன் மேல வொரிப்பட்டு தான் நான் வந்தேன். ஆமா இந்த குழந்தையோட அப்பா" அப்படின்னு கேட்டோனே ஹீரோயினிக்கு மறுபடியும் வாமிட் வந்தது. அவரு கர்ச்சீஃப் வந்து எடுத்து குடுக்குறாரு. "நீ நல்லா தானே இருக்கிற. உன்னால முடியலன்னா சொல்லு. நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்" அப்படின்னு மின் கேட்கிறாரு. "நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கா? பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்க? நானே இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்." ஜூஸ் பாட்டில் ஓப்பன் பண்றாங்க. அவங்களால ஓப்பன் பண்ணவே முடியுதுல்ல. மின் வாங்கி நீயே ஹேண்டில் பண்ணிக்க. ஒரு ஜூஸ் பாட்டில் கூட உன்னால தொறக்க முடியலன்னு சொல்லிட்டு அவரு வந்து தொறந்து குடுக்குறாரு. நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினிக்காக கைப்பட ஜூஸ் செஞ்சு எடுத்துட்டு வரும்போது, இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத பாத்துறாரு. பார்த்தோனே நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. "அம்மா இவன் அவன் தானே! நம்ம ஆபீஸ்லயே அவன் வொர்க் பண்றான்" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிச்சுட்டு அப்படியே உள்ள போறாரு. உள்ள போய் நம்ம மின்னோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து எடுத்து பாக்குறாரு. இந்த அசைன்மென்ட்ட நான் வேற ஒருத்தருக்கு குடுக்க போறேன்னு செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டு, பெருசா நெறைய அசைன்மென்ட் எடுத்து நம்ம மின் கிட்ட வந்து குடுத்துறாரு. "நீ தான் எலிஜிபிளான பெர்சன் நான் நெனைக்கிறேன். இதெல்லாம் நீ பண்ணி குடுத்துரு இந்த வீக்குள்ள" அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. மின் வந்து "இந்த வீக்குள்ளயா?" "ஆமா இந்த வீக்குள்ள தான் பண்ணி குடுக்கணும். உனக்கு டேட் கீட் ஏதாச்சும் இருக்குதான்னோனே" "இல்ல சார் எனக்கு கேர்ள் ஃபிரெண்டே இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "இல்ல இவ்வளவு அழகா இருக்கியே உனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குமோன்னு நான் கேட்டேன்" அப்படின்னு ஹீரோ வந்து சொன்னோனே, மின் "அப்படிலாம் இல்ல சார்ங்கிறாரு. "நீ யாரையாச்சும் லைக் பண்றியா?" அப்படின்னு ஹீரோ கேட்டோனே, "என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கன்னா?" "இல்ல இல்ல நீ போய் ஒர்க் பண்ணுன்னு" ஹீரோ வந்து சொல்லுறாரு. மின் வந்துட்டு இவரு என்ன காம்ப்ளிகேட் பண்றாரா? இல்ல வந்து பாராட்டுறாரா? என்னன்னே எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லி மின் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க டீம்ல வந்து சொல்றாங்க, "உன்னதான் வந்துட்டு ஒரு கிரேட் பெர்சனா எல்லாம் குடுத்துருக்காங்க. நீ ஒழுங்கா ஒர்க் பண்ணுங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க."
நம்ம ஹீரோயினியோட டீம் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஈவினிங் வந்து மழை வரப்போகுது. யாரெல்லாம் குடை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? யாரெல்லாம் சீக்கிரமா வீட்டுக்கு போறீங்க? அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா நம்ம ஹீரோயினி வந்து வராங்க. நீங்க குடை எடுத்துட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. ஹீரோயினி இல்ல நான் குடை எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேடா போயிடுறாங்க. இவங்க ஏன் இவ்ளோ சேடா இருக்கிறாங்கன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா டீம் லீடர் வந்துடுறாங்க. சும்மா பேசிட்டே இருக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா ஒர்க் பண்ற வழிய பாருங்க. மழைய காரணமா வச்சு யாரும் சீக்கிரமாலாம் வீட்டுக்கு போ முடியாதுன்னு டீம் லீடர் வந்து சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ செக்ரட்டரி உள்ள பேசிட்டு இருக்காங்க. செக்ரட்டரி திட்டிட்டு இருக்காரு. யாரையாச்சும் லைக் பண்றியான்னு கேக்குறீங்க. நீங்க என்ன கிண்டர் கார்டன் ஸ்கூல்லையா இருக்கிறீங்க அப்படின்னோனே ஹீரோ இதெல்லாம் நீ ஒட்டு கேட்கிறீங்களா? எதுக்காக இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, அதெல்லாம் என் காதுல விழுந்துருச்சு. இன்னைக்கு ஈவினிங் வேற மழை வரப்போகுதா நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இது மழை வரப்போதா? நீங்க வேணா கிளம்புங்க. நான்லாம் வரல அப்படின்னு ஹீரோ வந்து சொல்றாரு. ஏன் நீங்க வரல? என்ன பண்ண போறீங்க? அப்படின்னா, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நீங்க சீக்கிரமா கிளம்புங்கன்னு சொன்னேன். சரி, சரி. அது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி வந்து கிளம்பிறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு போலான்னு வந்துட்டு இருக்காங்க. மழை வந்துட்டு இருக்கு. அவங்க கிட்ட தான் குடை இல்லையா? அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. மின் வந்து அத பார்த்தோனே எனக்கு தெரியும் இவ குடை எடுத்துட்டு வந்திருக்க மாட்டான்னு சொல்லி அவரு குடை எடுத்துட்டு நம்ம ஹீரோயினி கிட்ட போலான்னு பார்க்கும்போது, நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோட கார்ல வந்து ஏறி போயிடுறாங்க. மின் வந்து கார மட்டும் தான் பாக்குறாரு. நம்ம ஹீரோ வந்து பாக்குறதில்ல. அவரு அப்படியே யோசிச்சுட்டே வந்து நின்னுட்டு இருக்காரு. ஹீரோயினி சடனா எதுக்காக என்ன வந்து கூட்டிட்டு வந்தீங்க? ஒரு பிரெக்னன்ட்டா இருக்கிற பொண்ணு கொட கூட எடுத்துட்டு வராது வருவியா? ஜுரம் வந்தா என்ன பண்ணுவ நீ? அப்படின்னு ஹீரோ வந்து கேட்கிறாரு. இதுக்காக தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்களா? அப்படின்னோனே, அதுக்காக நான் ஒண்ணும் கூட்டிட்டு வரலன்னு சொல்லிட்டு அவரு அந்த ஜூஸ் வந்து எடுத்து குடுக்குறாரு. இதுக்காக தான் கூட்டிட்டு வந்தீங்களா? ஹீரோயின் அது ஜஸ்ட் இதுக்காகவான்னு சொல்லி கேட்கிறேன். இது பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இதோட ரெசிபீஸ்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி ஹீரோ லைனா வந்து சொல்றாரு. ஹீரோயினி அப்ப இது பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் போல அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஹீரோ மார்னிங் சிக்னஸ்லாம் இதனால போயிடும். ஒழுங்கா இத குடி. மத்தவங்க குடுக்குற ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இருக்காத உட்காந்து ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினி என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாரி ஹீரோ வந்து சொல்லிறாரு. கரெக்ட்டா அவங்க அம்மா வந்து கால் பண்றாங்க போல. ஹீரோயின வீட்டாண்ட எடுத்துட்டு வந்து கார்ல விட்டுட்டு ஒரு நிமிஷம் இரு நான் வரேன்னு சொல்லி அவங்க அம்மா கால் வந்து பேசுறாரு. அவங்க அம்மா நான் இப்ப இன்னைக்கு ஒரு பொண்ண பார்த்தேன். அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அப்பா மட்டும் தான் வளர்த்துன்னு இருக்கிறாராம். அந்த பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கோடான்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோ அப்பதான் வந்துட்டு அந்த ஜூனியர் பொண்ண வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா இறந்ததுக்கு நம்ம ஹீரோ தானே காரணம். அது வந்து நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு ஃபிளாஷ்பேக்கா அம்மா ப்ளீஸ்மா நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி கால வந்து கட் பண்ணிடுறாரு. பொண்ண தான் வந்து காமிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க அம்மாவ மீட் பண்ண வந்து வந்திருக்காங்க. பாருங்கம்மா சாப்பிட சாப்பிடாத நீங்க எவ்வளவு ஒல்லி ஆயிக்கிறீங்க. அப்பா மட்டும் இருந்தாருன்னா எவ்வளவு வருத்தப்படுவார் தெரியுமா? அப்படின்னு சொல்லி ஜூனியர் பொண்ணு சொன்ன உடனே ஆன் வந்து கேக்குறாங்க. "நீ உங்க அப்பாவ மிஸ் பண்றியா?" அப்படின்ன உடனே, "இல்ல, இல்ல. ஆனா எனக்கு தான் இப்ப அங்கிள் இருக்கிறாருல்ல. அதனால நான் அப்பாவ பெருசா மிஸ் பண்ணல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படி பேசாத. உங்க அப்பாக்கு தெரிஞ்சா ஹர்ட் பண்ணுவாரு. உங்க அப்பா தான் உனக்கு அப்பா. அங்கிள்லாம் உனக்கு ஒண்ணும் அப்பா கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. "எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? சரி நான் இனிமேல் சொல்லல. நீங்க சாப்பிடுங்க." அப்படின்னு சொல்லி ஜூனியர் பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோ கார்ல வந்தோனே நம்ம ஹீரோயினி குளிருதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னா, "எனக்கு ஃபீவர் அடிக்குது." அப்படின்னு ஹீரோயினி சொல்றாங்க. ஹீரோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, "ஆமா உனக்கு ஃபீவர் அடிக்குது. வா ஹாஸ்பிட்டல் போலாம்ன்னு" சொல்லி சொல்றாரு. இல்ல நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எனக்கு சரியா போயிடும் அப்படின்றாங்க. ஹீரோ உனக்கு ரியலா தான் சொல்றியான்னா, ஆமா ப்ளீஸ் நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினி சொன்னோனே, நம்ம ஹீரோ வந்துட்டு ஈர துணி எடுத்து நம்ம ஹீரோயினி தலை மேல வந்து போட்டு விடுறாங்க. போட்டுட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுன்னு சொன்னா நீ ஏன் கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு ஹீரோ வந்து கேட்கும்போது, ஹீரோயினி நீங்க குடுத்த ஜூஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். இதுவரைக்கும் யாருமே என்ன இவ்ளோ கேரிங்கா வந்து பாத்துக்கினதே இல்ல. நான் ரொம்ப டச் ஆயிட்டேன் நீங்க குடுத்ததுனால அப்படின்னு ஹீரோயினி வந்து சொல்றாங்க. சொன்னோனே ஹீரோ அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈர துணி எடுத்து தொட்டு பார்க்குறாரு. ஏன் ஃபீவர் குறையவே மாட்டேங்குது? நீ தயவு செஞ்சு வீட்லயே ரெஸ்ட் எடு. கொஞ்ச நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வராதன்னு ஹீரோ வந்து சொல்றாரு. ஹீரோயினி நான் எத்தன முறை தான் சொல்றது, என்னோட ட்ரீம் வந்துட்டு நான் அச்சீவ் பண்ணியே ஆகணும். இப்ப ஜெர்மனி போலனாலும், இங்க பண்ற பீரியாச்சும் அட்லீஸ்ட் நான் என் கையால பண்ணணும்னு நெனைக்கிறேன். ப்ளீஸ் அத மட்டும் தடுக்காதீங்கன்னோனே, ஹீரோ சரி ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அதே மாதிரி உங்க குழந்தை மேல உங்களுக்கு அக்கறை இருக்குதுன்னு நான் நெனைக்கிறேன். அதுக்காக என் மேல அக்கறை இருக்கிற மாரி வந்து பண்ணாதீங்க. எனக்கு வந்துட்டு அது ஒரு தப்பா வந்து தெரியுது. உங்க மேல வந்து இம்ப்ரெஸ் ஆவறதுக்கு அப்படிங்கிற மாரி ஹீரோயினி வந்து சொல்றாங்க. ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினிக்கு வந்து மெசேஜ் வந்து பண்றாங்க. நம்ம ஹீரோ டவல் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினிக்கு போடலான்னு வரும்போது தான் அந்த மெசேஜ் வந்து நம்ம ஹீரோ பாக்குறாரு. பாத்துட்டு நம்ம ஹீரோயினிய கை பிடிக்கலான்னு போம்போது அவங்க அண்ணன் ஞாபகம் மறுபடியும் நம்ம ஹீரோக்கு வந்து வந்துருது போல. அவர் யோசிச்சுட்டு அப்படியே கைய வந்து எடுத்துடுறாரு. அவங்க அம்மாவோட மெசேஜ் வந்து பாக்குறாரு. அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோயினி பிரஷ் பண்ணலான்னு வரும்போது தான் அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. ஐயோ! நான் என்ன ஒளிர வச்சுக்கிறேன். சுத்தம் எம்பாரசிங் மூமெண்ட்டா போயிடுச்சு போன்னும்போது ஹீரோ கரெக்ட்டா கால் பண்றாரு. ஹீரோயினி அட்டெண்ட் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கெத்தா பேசுறாங்க. ஹீரோயினிக்கு 2 பேரும் ஃபீல்ட் விசிட்க்கு வந்து போறோம். ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹீரோயினி ஃபீல்ட் விசிட்க்கா? ஆமா வீட்டுக்கு வெளிய தான் இருக்கிறேன். சீக்கிரமா வான்னு ஹீரோ வந்து சொல்லிடுறாரு. ஹீரோயினி ஃபீல்ட் விசிட்டா இல்ல டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளிய போய் பார்த்தா ஹீரோ கூலா ட்ரெஸ் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காரு. நீங்க பார்க்கறதுக்கு கூலா இருக்கிறீங்க அப்படின்னு உடனே ஹீரோ ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி இந்த மாரி பெர்சன பார்த்தது இல்லையா? அப்படின்னு கேட்கிறாரு. அப்பல்லாம் கிடையாது. நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கன்னு ஹீரோ வந்து கேட்டோனே, நீங்க தானே வீக்லி 3 டேஸ் டேட் போலான்னு சொன்னீங்க. அதுக்காக தான் அப்படின்னு ஹீரோயினி சொன்னேன். ஹீரோ சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹீரோயினி நேத்து நைட்டு பேசுனதெல்லாம் நீங்க கேட்டீங்களா? அப்படின்னோனே ஹீரோ கேட்டேன்னு சொல்லி சொல்றாரு. நான் வந்து குடிச்சுட்டு ஏதோ ஒண்ணு ஒளறி வச்சிருக்கேன். அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஹீரோ என்ன ஒளறுன அப்படின்னு கேட்கறாங்க.
என்ன கேர் பண்றதுக்கு யாரும் இல்ல சொன்னல, அப்படிலாம் கிடையாது. நான் 11த், 12த் படிக்கும்போது நெறைய பசங்க என் பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க. நெறைய பேர் என்ன கேர் எடுத்துக்கினாங்கன்னு ஹீரோயின் வந்து சொன்னேன். ஹீரோ தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபீல்ட் விசிட்க்கு வந்து போறாங்க. அந்த இடத்துல யாரோ ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கு போல. அவர்கிட்ட வந்து கார்டு குடுத்துட்டு நான் தான் பிரசிடென்ட்ன்னு சொல்றாங்க. ஹீரோயினயும் உண்மையாவே ஒரு ஃபீல்ட் விசிட் தான் கூட்டிட்டு வந்திருக்காரா? அப்ப டேட்டுக்கு கூட்டிட்டு வரலையா? அப்படின்னு ஹீரோயின் அப்படியே ஹீரோ வந்து மறைக்கிறாங்க. சரி வா போலாம் அப்படின்னு ஹீரோ வந்து கூட்டிட்டு போறாரு. பட் அங்க இருக்கிற ஃப்ரெஷ் ஏர், அங்க இருக்கிற நாய்க்குட்டி இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப புடிச்சிருக்கு போல. அவங்க வந்து வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினயும் அப்படி நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்காங்க. அதே மாரி அவங்க கால்ல அடிபட்டு இருக்கதும் நம்ம ஹீரோ வந்து பாக்குறாங்க. ஷூ போட்டுதான் போல. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஹீரோ கேக்குறாரு, "எதுக்கு கம்ஃபர்டபிளா இல்லாத ஷூலாம் நீ வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்கன்னு?" ஹீரோ வந்து கேட்ட உடனே, "ஹீரோயினி நீங்க டேட்டுக்கு கூட்டு போவீங்கன்னு அழகா ரெடி ஆயிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்து நம்ம ஹீரோ மேல வந்து அடிக்கிறாங்க. ஹீரோ இங்க பாரு இந்த மாரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா 2 பேரும் ஒரு மொமெண்ட் வந்து காமிக்கிறாங்க. ஆபீஸ்ல வந்து நம்ம ஹீரோயினியும் அவங்க டீம் மெம்பர்ஸும் எல்லாரும் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அவங்க எங்க அவங்கன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே டீம் லீடர் வந்துடுறாங்க. வந்துட்டு எல்லாரும் அவளே மிஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா வேலை செய்யற வழிய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃப் வந்து ஏதோ கார்ன் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினி அத சாப்பிட்டு சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களுக்கு நெறைய வந்து ஹெல்ப் பண்ணிட்டே வந்து இருக்கிறத நம்ம ஹீரோயினி வந்து நோட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினி பண்றதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு. இந்த சைடு மின் வந்து வெளிய போலான்னு வரும்போது தான் பிரசிடென்ட்டோட கார் வந்து நிக்குது. அந்த கார் பார்த்த உடனே தான் நம்ம மின்னுக்கு வந்து டவுட் வந்தது. நம்ம ஹீரோ தான் வந்து நம்ம ஹீரோயினி குழந்தைக்கோட அப்பா அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு டவுட் மட்டும் வருது. பட் அந்த கார் பார்த்தோனே அவருக்கு டவுட் வந்து கொஞ்சம் கிளாரிஃபை ஆகுது போல. நம்ம ஹீரோயின மீட் பண்ணலான்னு அவர் ஆஃபீஸ்க்கு வந்து வராரு. வந்து பார்த்த உடனே எல்லாரும் சொல்றாங்க, அவங்க ஃபீல்ட் விசிட் போயிருக்காங்க பிரசிடென்ட் கூடன்ன உடனே நம்ம மின்னுக்கு கன்ஃபார்மே வந்து ஆயிடுது. அவங்க வந்துட்டு ஒர்க்ல ரொம்ப பேஷனேட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்து பிரசிடென்ட்டா அவங்களும் தனியா இருக்கும்போது கொஞ்சம் அவாக்ட் மூவ்மெண்ட்டா இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம மின்னுக்கு ஒரே யோசனை எங்க போயிருக்காங்க? எப்போ வருவாங்கன்னு தான் நம்ம மின் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும், நம்ம ஹீரோயினியும் அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வந்துட்டு டீல் வந்து ஓகே பண்ணிடுறாங்க போல. அவங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுது. அவங்க 2 பேரும் அப்படியே வந்து ஒருத்தர் வந்து கேர் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவும், ஹீரோயினியும் வந்து பாக்குறாங்க. ஹீரோயினி வந்து சொல்றாங்க, மேரேஜ்ங்கிறது எவ்வளவு அழகா இருக்குதுல்ல. எங்கேயோ யாருன்னே தெரியாத 2 பேர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தர் கேர் பண்றது எவ்வளவு கியூட்டா இருக்குதுல்ல அப்படின்னு ஹீரோயினி வந்து சொல்றாங்க. ஹீரோ எனக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, மேரேஜ்ன்னும்போது ஒருத்தர் பக்கம் ஒருத்தர் எப்பவுமே வந்து நிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினி சப்போஸ் ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டு அவங்க வந்து லவ்வரா இருந்து எனிமியா மாறதுக்கு அது ஸ்டார்ட் ஆகாதே இருந்தா கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோயினி சொல்றாங்க. ஹீரோ எதுக்காக இப்படிலாம் பேசுற? உங்க அம்மானால தானே இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு கேக்குறாங்க. ஹீரோயினி நீங்க என்னோட மெசேஜ் வந்து பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ நான் இன்டென்ஷனலா பாக்கலன்ன உடனே உங்க அம்மா சொல்ற வேர்ட்ஸ்க்காக உன்னோட லைஃப நீ ஹர்ட் பண்ணிக்காத. அது வந்து ப்ரீஷியஸான லைஃப் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினி என்னோட லைஃப் பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் உங்களுக்கு வந்து கிடையாது. சின்ன வயசுல இருந்து இந்த வலியத்த நான் தாங்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கிராஸ் பண்ணி அழுந்துட்டே வந்து போயிடுறாங்க. ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே வந்து புரியுதில்ல. அப்புறம் எடுத்துட்டு வந்து கார வந்து நிறுத்துறாங்க. நம்ம ஹீரோயினி நான் இங்கே இறங்கிக்கிறேன்னு சொல்லி இறங்குறாங்க. ஹீரோ அவ்வளவுதான் நீ கிளம்புறியா அப்படின்னு உடனே உங்களோட டீல் வந்து ஓகே ஆனதுக்கு தேங்க் யூ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து சொல்லிட்டு எழுந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ வந்து நான் சொல்றதை கேளுன்னும் போது ஹீரோயினி கேட்கறதே இல்ல. வெளிய வந்துட்டு இந்த மாரி பரிதாபமான சூழ்நிலை நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன். ஹீரோயின் வந்து அப்படியே திரும்பி வந்து வந்துடுறாங்க. ஹீரோ அத நினைச்சு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தா மீன் வந்து நின்னுட்டு இருக்காரு. ஹீரோயின் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்ன உடனே எங்க போயிட்டு வர? உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட போயிட்டு வரியான்னு சொல்லி கேட்கறாங்க. ஹீரோயின் என்ன பேசிட்டு இருக்கா? குழந்தையோட அப்பா நம்மளோட பிரசிடென்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்டோனே ஹீரோயினி சைலண்டாவே இருக்கிறாங்க. நான் உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். இந்த குழந்தைய நீ என்ன வச்சுக்க போறியா? அப்படின்னு மின் வந்து கேட்கறாரு. ஆமா இந்த குழந்தைய நான் வச்சுக்க போறேன்னு ஹீரோயினி வந்து சொன்னேன். எனக்கு புரியல. அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் எடுத்துக்க போறான்னு நீ நினைக்கிறியா? அவன் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன். அவன் ஜஸ்ட் உன்ன டாயா தான் வந்து யூஸ் பண்ணுவான். நீ வந்து லூசு மாரி பண்ணிட்டு இருக்காதன்னு மின் வந்து சொல்றாரு. ஹீரோயினி அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு தான் சொன்னார். பட் நான் தான் ரிஃப்யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோயினி சொல்றாங்க. உனக்கு புரியலையா? பணக்கார சவகாசம் எல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி மின் சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்து வராரு. ஏன் கரெக்ட்டா வராதுன்னு நீ சொல்ற? அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு. ஏன்னா நீங்கலாம் பணக்கார வீட்டு பசங்க. இந்த மாரி பொண்ணுங்கள ஏமாத்துவீங்க. டாயா வந்து அவங்கள யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மின் வந்து சொல்றாரு. ஹீரோ அந்த மாரி இன்டென்ஷன் எனக்கு எப்பவுமே வந்து கிடையாது. உண்மையா சொல்லணும்னா, இப்போ வந்து நான் அவ விஷயத்துல ரொம்ப சின்சியரா வந்து இருக்கிறேன். என்னால வந்துட்டு இன்னொரு பையன் கூட அவள வந்து சுத்தமா வந்து பார்க்கவே முடியல. அதே மாரி தூக்கத்துல கூட அவ கஷ்டப்படுறத என்னால பார்க்கவே முடியல. அன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு அவ தனியா உட்கார்ந்து அழும்போது, அவளோட எனக்கு தான் வந்து ஜாஸ்தியா வந்து வலிச்சுச்சு. இதுக்கெல்லாம் பேரு வந்து நீ என்னன்னு சொல்லுவ? நான் உண்மையாவே அவ மேல வந்துட்டு ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்றாரு. நம்ம ஹீரோயினி அப்படியே ஷாக்கிங்கா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கிறதோடவே இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க. நம்மளுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து காமிப்பாங்க.
இருப்பாங்க இல்லையா? அதுல வந்து நம்ம ஹீரோயினி "அப்பா என்ன விட்டு போயிடாதீங்க, அம்மாவ விட்டு போயிடாதீங்க" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி வந்து தூக்கத்திலேயே வந்து புலம்பியிருக்காங்க போல. அப்பதான் அவங்க அம்மா வந்துட்டு, "நீ பொறந்திருக்கவே கூடாது. நீ பொறக்காதிருந்தா என் லைஃப்ல நான் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பேன்னு" சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க போல. அந்த மெசேஜ் தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு, நம்ம ஹீரோயினி அப்படியே தோள்ல தட்டி குடுத்துட்டு, "நான் எப்பவுமே உன்ன விட்டு போமாட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றதோடவே இந்த 4த் எபிசோட வந்து முடிச்சுர்றாங்க. ஐ ஹோப் இந்த எபிசோட் உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நான் வந்து நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். புடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் வந்து போட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, பை பை.